இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய மக்களிடையே விவசாய நடவடிக்கைகள் குறைந்து வருவதற்கு காரணம் நகரமயமாக்கல். நகரங்களிலே காணப்படுகின்ற இடப்பற்றாக்குறை, வேலைப்பளு என்று ஏராளமான காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் மனமுண்டானால் இடமுண்டு என்று சொல்லுவார்கள். நாங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அப்படி சாதித்த ஒரு இடத்திலிருந்துதான் இப்பொழுது நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். அக்குரண முஸ்லிம் பாலிகா மகாவித்தியாலயத்திலிருந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நகரத்துக்குள் வீட்டுத் தோட்டம் என்கின்ற செயற்றிட்டத்திலே மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் அவர்கள் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள், எந்த இலக்கை எவ்வாறு அடைந்தார்கள் என்று சொல்லி தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு காணலாம். எங்களோட எதிர்பார்ப்பு இந்த மாணவிகள் இந்த விடயத்தை வீட்டுகளுக்கு கொண்டு போவேனும், அவர்களுக்கும் வீட்டுகளில் இந்த போட்டிக்கு அல்லது எங்களுடைய வேலை செய்கின்ற அலுவலகங்களிலே எல்லாம் நாங்கள் இந்த விவசாய நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதற்கு இவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கழிவுப் பொருட்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இந்த கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி பாடசாலைகளாக இருக்கலாம் அல்லது அலுவலகங்களாக இருக்கலாம், எங்களை வீட்டுகளை எல்லாம் எவ்வாறு நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்கு இந்த பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள், மாணவர்கள், இந்த பாடசாலை சமூகம் என்று ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எனவே முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு இணங்க நாங்கள் வாழ்க்கையிலே எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு முயற்சி செய்தோமாக இருந்தால், அதிலும் விவசாய நடவடிக்கைகளிலே நாங்கள் முயற்சி செய்தோமாக இருந்தால் நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய நாடும் சிறந்த வளம் பெறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. NSB இத்துரு அக்கவுண்ட் தற்போது பொது வடிவத்தில். NSB IAM ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். எங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் மழை வேண்டும், பின் எஞ்சுவது உரையுடன் கூடிய கிழங்கு ஆகும். இதன் போது உரையின் கீழ்பாகமாக பிடித்து நன்கு குலுக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் போது கிழங்குக்கு எவ்வித சேதமும் இன்றி, அதாவது மண்வெட்டியில் பிடுங்கும் போது வெட்டப்பட்டு சேதமடைதல் போன்றதல்லாது முழுமையாக சேதமற்ற வற்றாலை கிழங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். බෑගේ කල්ලල හලනකොට හොඳ හානි සිදු නොවූ අල ටිකක් අපිට ලබා ගන්න පුළුවන්. நோயற்ற வாழ்வே குறைவு. நான் யாருன்னு தெரியுமா இல்ல தெரியாதா? இத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணாடி போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. போலீஸுக்கு விவரங்கள் தெரிஞ்சதுன்னு வை, தூக்கு கயிறு நம்ம 2 பேரோட கழுத்துல வந்து உட்காரும். நாம இல்ல பாட்டி, நீங்க தான் மாட்டிக்கிறீங்க. வீரம் சிந்து உன் வீட்டுல இல்லையா? அப்பா யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற வரை நான் நிச்சயம் அந்த வீட்டுக்கு போறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்று எமது நாட்டில் மக்கள் அதிகமானோர் இந்த தொற்றா நோயினால் பீடிக்கப்பட்டு அதன் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றனர். அதனால்தான் எமது நாட்டின் ஜனாதிபதி கூட இன்று இந்த தேசிய உணவு உற்பத்தி திட்டம் 2016-18 ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். ஆகவே அந்த வகையில் விவசாயிகள் மட்டுமல்லாது பாமர மக்களும் கூட வீட்டுத் தோட்டங்களில் உருவாக்குவது மிக அவசியமாக இருக்கின்றது. அந்த வகையில் நாம் இந்த வற்றால கிழங்கை எடுத்துக்கொள்வோமே, அதில் எவ்வளவோ சத்துக்கள் காணப்படுகின்றது. மாச்சத்து மட்டுமல்லாது கனிப்பொருட்கள், விட்டமின்கள், அது மட்டுமல்லாது நார்ச்சத்தும் அங்கே அதிகமாக காணப்படுது. இவற்றிலிருந்து பல்வேறு வகையான உணவுகளை நாம் தயாரித்து கொள்ளலாம். அவித்து சாப்பிடலாம், கறியாக சமைக்கலாம், அதே போன்று சிப்ஸ் போன்றவற்றையும் நாம் தயாரித்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வகையில் இந்த கிழங்கு வகைகளில் வற்றாலை கிழங்கின் பலனை நாம் அதிகமாக வீட்டுத் தோட்டங்களின் உற்பத்தியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ආයිබෝවන්
சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பதத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் விரும்பினால் ஒன்று இது மட்டுமல்லாது பலாச்சுளைகளில் இருந்து கொத்து ரொட்டியும் நாங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும். இந்த கொத்து ரொட்டி என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், ரொட்டியை சுட்டு அத்துடன் நாங்கள் காய்கறி வகைகள், முட்டை, இறைச்சி போன்றவற்றை போட்டு நாங்கள் பிரட்டி எடுத்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமே ஆனால் இந்த பலா கொத்து செய்யும் பொழுது இந்த பலாச்சுளைகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி ஆவியில் வேக வைத்து எடுக்க வேண்டும். இதுதான் அங்கே முக்கியமாக அமைகின்றது. ஆவியில் வேக வைத்து எடுத்த இந்த பலாச்சுளைகளை